வணக்கம். கொரோனா அரசின் அவலங்கள் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியுடைய பேசுபொருள் ஊரடங்கு தளர்வில் தமிழகம் அப்படின்னு பேச இருக்கிறோம். இது பற்றி பேசுவதற்காக நம்மிடையே திமுகவை சேர்ந்த அப்பாவு அவர்கள் இணைந்திருக்கிறார். அறப்போர் இயக்கத்திலிருந்து ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கின்றனர். அப்பாவு சார், உங்ககிட்ட இருந்தே முதல்ல ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த தளர்வு அப்படிங்கிறது எப்படி போய்கிட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில்? தமிழ்நாட்டை பொறுத்தளவுல கொரோனா மிக வேகமாட்டு பரவிட்டு இருக்கு. அதை கட்டுப்படுத்துறதுக்கு எப்படி செய்யணும் அப்படிங்கிறது முடிவெடுக்க முடியாமல் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனியா இருந்து குழம்பிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால ஊரடங்கு இருந்தாலும் சரிதான், இல்லைன்னாலும் சரிதான், எல்லாமே ஒண்ணு போல பரவல் மட்டும் தங்கு தடை இல்லாம வேகமா பரவிட்டு இருக்கிறது. அந்த ஒரு நிகழ்வு தான் வேகமா நடந்துகிட்டு இருக்கு. அரசு இதுல பலவிதமான குளறுபடிகள்ல இருக்கு அரசு. அதாவது சுகாதாரத்துறை அமைச்சர் ஒரு முடிவுல இதை செய்யணும்னு நினைக்கிறாரு. உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி அவர்கள் இன்னொரு முடிவெடுத்து இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு அவர் நினைக்காரு. இந்த ரெண்டுக்கும் இடையில முதல்வர் இன்னொரு முடிவு எடுக்கிறாரு. ஒவ்வொரு அமைச்சர்களும் தனித்தனி முடிவெடுத்து தனித்தனி வழிகள்ல போறதுனால அதிகாரிகள் யார் சொல்ல கேட்கறது, எப்படி கட்டுப்படுத்துறது, என்ன செய்யறதுங்கிறதே தெரியாத நிலையிலைக்கு போயிருந்தாங்க. இப்போ அப்போ ஊரடங்கு இருந்தாலும் சரிதான், தளர்வு இருந்தாலும் சரிதான், இதனுடைய வேகம் மட்டும் குறைஞ்ச பாடுல அது வேகமாட்டு பரவிட்டு தான் இருக்கு. இப்போ உதாரணமா முன்னாள் சிஎம்சி வெள்ளூர் மருத்துவக் கல்லூரியினுடைய முதல்வரும் இன்றைய தேசிய தொற்று நோய் பரவலியல் நிறுவனத்தினுடைய அறிவியல் ஆலோசகருமான ஜெயபிரகாஷ் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க ஊரடங்கு போட்டீங்க அப்படின்னு சொன்னாலே இந்த நோய் தொற்று பரவல் இன்னும் வேகமா வந்துகிட்டே, இன்னும் நீண்ட காலம் பரவிக்கிட்டே இருக்கும். உதாரணமா நீங்க சென்னை எடுத்துக்கிட்டா இந்தியாவில 10 பேருக்கு வருதுன்னா ஒரு ஆளு சென்னையில இருக்காங்க. அமெரிக்காவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ்ல எவ்வளவு அதிகமா இருக்கோ அதுக்கு அடுத்தபடியாட்டு சென்னையில் தான் இருக்கு. ஊரடங்கு இருக்கும் போது என்ன பாதிப்பு வருது அப்படின்னு சொன்னா, ஊரடங்கு இருக்கும் போது மற்ற நோயாளிகள் கிட்டத்தட்ட 40% பேர் சுகரு, பிபி, மற்ற ஹார்ட், பல ப்ராப்ளங்கள்ல இருக்கவங்க 40% இருக்காங்க. ஊரடங்கு இருந்தா அவங்க 40% பேரும் மருத்துவமனைக்கு போக முடியல. மருத்துவமனைக்கு போக முடியலன்னா வீட்டிலே இருந்து பாதிக்கப்பட்டு இறப்பு நேரிடுது. அவ்வாறான இறப்புகளை ஐசிஎம்ஆர் இதுவரைக்கும் கணக்கிடவே இல்லை. அப்போ ஊரடங்கு இருக்கும் போது எல்லாம் சரியா வந்துடும் அப்படின்ட்டு சொல்லி இவங்க நினைக்கிறது எந்த விதமான சரியான ஒரு வழியையும் அது காட்டலையே தவிர நெகட்டிவான ஒரு வழியை தான் அது காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஊரடங்கு இப்ப தளர்வு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, டீ கடையா, டீ போர்டு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணு, பார்சல் போட்டு அனுப்பு. இது என்னையா நியாயம்? டீ கடை வந்துன்னா நீங்க சமூக இடைவெளியோட நின்று டீ குடிச்சிட்டு போ சொல்லிட்டு அறிவிச்சா அந்த ஊரடங்குக்கு ஒரு மரியாதை இருக்கு, ஊரடங்கு தளர்வுக்கு. ஆனால் அதை செய்யாம டாஸ்மாக் கடையில எந்த கட்டுப்பாடும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 5000 கடைகள் காலை 10 இருந்து ராத்திரி 8 மணி வரை அப்படிங்கிறது 24 மணி நேரமும் 50,000 கடை நடக்கு. அதை கட்டுப்படுத்துறதுக்கு யாருமே கிடையாது. இப்ப டாஸ்மார்க் சரக்க வாங்கிதான் அரசு சரக்க வாங்கி விற்கிறாங்களான்னா அதுவும் இல்ல. இப்ப சொந்த தயாரிப்பிலே இது நடந்துகிட்டே இருக்கு. ஏடிஎம்கே காரங்க இதை பண்ணிட்டு இருக்காங்க. காவல்துறை அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கு. அப்போ எப்படி நீங்க ஊரடங்கு தளர்வுல இந்த இப்படி சமூக இடைவெளியோட இதெல்லாம் நடக்குன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? தொற்றை நீங்க எப்படி கட்டுப்படுத்த முடியும்? எந்த கட்டுப்பாடும் அதனால இந்த தளர்வுனால நடக்க போறது இல்லை. நீங்க ஒரு தொழில்துறை அமைச்சர் வராரு, 13 நிறுவனத்தோட தொடர்பு கொள்ளுதாரு, துணை முதல்வர் உட்பட. அந்த 13 பெரிய நிறுவனத்துக்கும் தளர்வு கொடுக்காரு. உடனே அடுத்த 2 மணி நேரத்துல அது ரத்து அப்படிங்காங்க. கல்வி அமைச்சரை எடுத்துக்கிட்டாங்க, +2 எக்ஸாம் வைக்காங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் சொல்றாங்க. மார்ச் 24 ரொம்ப பீக்கா இருக்கு, பிள்ளைகளே வந்துட்டு போக முடியாது, உயிர் பாதுகாப்பு இல்லைங்காரு. பரீட்சை வைக்காங்க. 1/3 பேர் பரீட்சை எழுதவே வரல, 2வது பரீட்சை வைப்பேன் அப்படின்னு சொல்லி இப்ப ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப தலைவர் அன்னை சொன்னதை அவர் கேட்டிருக்கணும். எஸ்எஸ்எல்சி தேர்வு வைக்காதுங்க அப்படிங்காங்க. நம்முடைய தம்பி உதயநிதி ஸ்டாலின் வரை கூட போய் நேரில் போய் அமைச்சரை பார்த்து எல்லாரையும் பார்த்து இது வைக்காங்க, இந்த நேரத்துல உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, பிள்ளைகளை எவ்வளவு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்றாங்க. கேட்கல.
அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போய் தான் அதுக்கு ஒரு முடிவு பண்ண வேண்டியது இருக்கு. ஆக நீங்க எந்த சட்டமன்றத்தை நடத்தாங்கன்னு தலைவர் தளபதி ஸ்டாலின் சொல்றாங்க, நடத்திக்கிட்டே இருக்காங்க. மார்ச் 24 வரைக்கும் அதை நடத்தி பட்ஜெட் எல்லாம் முடிச்சுட்டு, எதுக்கு பட்ஜெட்ல அவ்வளவு வேகப்படுத்தாங்கன்னாக்கி கஜனாவை காலி பண்ண நினைப்போம். பட்ஜெட்ல பில் பாஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா அங்க வந்து துட்டெடுத்து இவ்வளவு வேலைகளை அவங்க பண்ண முடியாது. அப்ப அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் அவங்களுடைய செயல்பாடு இருக்கே தவிர மக்கள் மீது அவங்களுக்கு அக்கறை இல்லை. இப்ப நீங்க இன்னொரு விஷயத்த தெரிஞ்சுடுங்க, கொரோனாவில பாதிப்பு இல்லையாங்கிறதெல்லாம் தாண்டி கொரோனாவை கட்டுப்படுத்தக்கூடிய களத்துல இருக்கவங்க மருத்துவர், செவிலியர், தூய்மை பணியாளர்கள், இவங்களுக்கே இப்போ பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப களத்துல முன்னுக்கு நிற்கிறது வருவாய்த்துறை, தாசில்தாரு, வருவாய்த்துறை அதிகாரிகள், அவ்வளவு பேருக்கு அந்த நோய் பரவியாச்சு. பல பேர் இறப்பு ஏற்படுது. இன்னும் அதுக்கு அடுத்தால் இருக்கிறது காவல்துறை, உயர் அதிகாரி வரைக்கும் காவல்துறையில பாதிப்பு ஏற்பட்டு பல பேர் இறக்கின்ற ஒரு நிலை ஏற்படுவது வெக்கமா இருக்கு. இது போக மக்கள் பிரதிநிதிகள், நாமெல்லாம் தம்பி அன்பழகனை இழந்தோம் இந்த நோயினால. இன்னைக்கு அமைச்சர் உட்பட முதல்வருடைய செயலாளரே இறந்து போறாரு. இன்னைக்கு கூட என்னுடைய அருமை நண்பர் கடலூர்ல சட்டமன்ற உறுப்பினர் இருந்த குழந்தை தமிழரசன், அவர் வேற ஒரு நோய்க்காக அவர் போனவர், அவரும் இன்னைக்கு இறந்து போறாரு. ஆக இப்படிப்பட்ட துயர சம்பவங்கள் தொடர்ந்து யாரு பாதுகாக்கணும் மக்கள் அப்படின்னு சொல்றோமோ, களப்பணி ஆற்றுறவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த அரசு 100 நோயாளிகள் இருந்தா எவ்வளவு மருத்துவர்கள், செவிலியர், தூய்மை பணியாளர் இருப்பாங்களோ, இப்போ 1000 பேர், 1500 பேர் வந்திருக்காங்க. நாங்க 5000 பெட் கொண்டு வந்துட்டோம், இந்த மருத்துவமனையில 1000 பெட் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்களே, அதுக்குரிய மருத்துவர்களை உருவாக்கி இருக்கீங்களா? செவிலியர் உருவாக்கி இருக்கீங்களா? அப்ப அப்படி இல்லாம இருக்கும் போது என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிதான் அந்த ஐயா ஜெயபிரகாஷ் சொல்றாரு. இதை எப்படி ஜெயபிரகாஷ் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, முன்னாள் சிஎம்சி முதல்வரும் இந்நாள் தேசிய தொற்று நோய் பரவலியல் நிறுவனத்தினுடைய அறிவியல் ஆலோசகர், அவரு சாதாரண ஆளு சொல்லல. அவரு என்ன சொல்றாருன்னா, மருத்துவமனைகள்ல பரிசோதனை செய்யக்கூடிய பணியாளர்கள் குறைவு, பரிசோதனை செய்ததை என்ன நோய் இருந்து கண்டறியக்கூடியவர்கள், மைக்ரோபயாலஜிஸ்ட், அவங்க மிக குறைவு. அதனால குறித்த நேரத்துல அவங்களுக்கு அது என்ன டெஸ்ட் எடுத்து பிளஸ் ஆர் மைனஸ் சொல்ல முடியல. நீங்க அதனாலதான் ஒரு இடத்துல இப்போ சென்னையில இருந்து வராங்க, திருநெல்வேலிக்கு வராங்க, பார்டர்ல கங்கை கொண்டல்ல மறைக்கிறாங்க, மறைச்சு இன்னைக்கு 500 பேரை அவங்க இன்னைக்கு டெஸ்ட் எடுக்கிறாங்க. டெஸ்ட் எடுத்து கங்கை கொண்டல்ல அங்க வச்சிருக்காங்க. ஒரு நாள், 2 நாள், 3 நாள் அவங்களுக்கு ரிசல்ட் வரல. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, ஒரு நாள் 10 மணி நேரம் 12 மணி நேரம் கழிச்ச உடனே நீங்க வீட்டுல போய் பாதுகாப்பா இருக்கேன்னு அனுப்பிடுறாங்க. வீட்டுக்கு போனவங்க 2 நாள் 3 நாள் ஊரெல்லாம் சுற்றி எடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு பாசிட்டிவ்னு அதுக்கப்புறம் போய் பிடிக்கிறாங்க. அப்ப இந்த எங்க ஊர்ல இப்படி பரவத அப்ப கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு நீங்க வந்து பரிசோதனைக்கு இருக்கணும், மருத்துவம் இருக்கணும், குவாரண்டைன் பண்ணக்குள்ள இடம் இருக்கணும், அவங்களுக்கு சாப்பாடு வசதி கொடுக்கணும். எங்க ஊர்ல கூடங்குளம் அணுவலை இருக்கு, அது பக்கத்துல இப்போ 100 பெட் மருத்துவமனை ஒண்ணு இருக்கு கூடங்குளத்துல. அந்த மருத்துவமனையில இப்போ கொரோனா நோயாளிகளை அட்மிட் பண்றாங்க. அங்க டாக்டர்களுக்கு மட்டும் இப்போ 10 நாள் 7 நாள் அவங்க பணியாற்றிட்டு 7 நாள் அவங்களுக்கு ரெஸ்ட்ல போறதுக்கு அங்க கூடங்குளம் அணுவலையில இருக்கக்கூடிய விருந்தினர் மாளிகையில தங்க வைக்க இடம் பண்ணியிருக்காங்க. செவிலியரோ தூய்மை பணியாளர்களோ எங்க போய் தங்க போவாங்க? தங்குறதுக்கு இடம் இருக்கு, அங்கே மருத்துவமனையில நிறைய கட்டடம் இருக்கு. அவங்களுக்கு சாப்பாடு யார் போடுவா? நான் மருத்துவத்தை கேட்டேன், சாப்பாட்டுக்கு தொடர்ச்சியா நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசுவோம். குற்றச்சாட்டு நான் இந்த சகோதரியை மன்னிக்கணும், குற்றச்சாட்டா சொல்லல, நடைமுறையே சொல்லுதேன். இந்த அரசினுடைய இயலாமையை சொல்லுதேன். இந்த அரசு எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி இப்படி பண்ணுன்னு சொல்றதுக்கு இவங்க கிட்ட வியாபாரம் இல்லை. அதான் பிரச்சனை. இவ்வளவு காரணம். தொடர்ந்து பேசலாம். 2 நேயர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு திரும்ப வரங்க. ஐயா வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. புவனகிரில இருந்து துரைராஜன் பேசுறேன். புவனகிரி பின்னலூர். சொல்லுங்க சார், இந்த காலகட்டம் இந்த தளர்வு எப்படி இருக்கு? இந்த தளர்வுன்றது மேடம் வந்து இப்ப கருத்து சொல்றது வந்து இப்ப கருத்து கேட்கறது சொல்றதுன்றது அப்பாற்பட்ட விஷயம். ஒரு மீம்ஸ்லயே போடுறான் அரசாங்கத்தோட நிலையை பத்தி, வடிவேல போட்டு ஒரு மீம்ஸ் போடுறான். 1 2 இருந்தப்பெல்லாம் ஊரை பூட்டி வச்சுட்டு
இன்னைக்கு ஊருக்கு ஊரு 10, 20ன்னு இருக்கும்போது தொடர்ந்து தண்டமேனு விட்டுட்டாங்கன்ற இது அரசு இந்த ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டாலே இன்னைக்கு இந்த கொரோனா எப்படி கையாளுதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்ப நடந்து இருக்கிற முறைகளை பார்த்தா கொரோனா தொடர்ந்தால் நல்லதுன்னு அரசாங்கமே நினைக்கிற மாதிரி தெரியுது. ஏழை எளியவர்களுக்கெல்லாம் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் எல்லாம் போய் தனியார் மருத்துவமனை உயர் சிகிச்சை பெற்றாங்க. அப்ப எப்படி ஏழைகளுக்கு அரசாங்க மருத்துவமனை நம்பிக்கை வரும்? நிச்சயமா நிச்சயமா தொடர்ந்து பேசலாம். மற்றொரு நேயர் இருக்காங்க. வணக்கம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. பாலகிருஷ்ணன்மா. சொல்லுங்க சார், இந்த காலகட்டம், கொரோனா காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்களுடைய பகுதிகளில் எப்படி இருக்கு? பகுதிகள் தான் யாரும் டாக்டருங்க யாரும் வரல. ஊர் இருக்கிற பசங்களே ஒரு 2 பொட்ட பசங்களை ஊர் ஊரா போய் பார்த்து சொல்லிக்கிறாங்க. சரிங்க. அவங்க பசங்க வீட்டாண்ட இருக்கிற பசங்க அப்படி போய் பார்த்துன்னு எழுதின்னு போதுங்க, பார்த்து திருப்பி எழுதின்னு போதுங்க. ஒரு கேம்ப் ஒன்று போட்டாங்க, இன்னும் துபாய்க்கு மூலத்தை நெச்சில வச்சாங்க. நீங்க பெண்கள்னு மென்ஷன் பண்ணணும் சார், பெண்கள்னு சொல்லணும். தொடர்ச்சியா நம்ம ராதாகிருஷ்ணன், இப்போ இந்த சமூக பரவல் இல்லை அப்படின்னு தொடர்ச்சியா சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. நேற்று வரைக்கும் இந்த கருத்தை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள், மற்ற அரசு சார்ந்த அதிகாரிகள் இப்படியெல்லாம் கூட நோய் பரவல் ஏற்படுறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் இந்த தளர்வு இருக்கும்போது இவங்க கையாளக்கூடிய முறைகள், இந்த நோயை கட்டுப்படுத்த கையாளக்கூடிய முறைகள் எப்படி இருக்கு? இன்னைக்கு ஒரு முதுகெலும்பட்ட அரசாங்கத்திடம் தமிழக மக்கள் பெரும்பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லணும். கொரோனா நம்மளை படுத்துறதை காட்டிலும் இன்னைக்கு மத்தியில ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கமா இருக்கட்டும், மாநிலத்தை ஆளக்கூடிய அதிமுக அரசாங்கமா இருக்கட்டும், இவங்க கொரோனாவை வச்சு மக்களை பாடுபடுத்தக்கூடியதுதான் ரொம்ப கொடூரமாக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒரு நேஷனல் டிசாஸ்டர், ஒரு பேரிடர் சொன்னதுக்கு பிறகு ஒரு மாநிலத்துக்கு யாரு பொறுப்பாளராக இருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இருக்கக்கூடியது முதலமைச்சர் இருப்பாரு. ஆனா இன்றைய தினம் வரைக்கும் ஏறக்குறைய லாக்டவுன் அறிவிச்சு பல நாள் 100 நாள்கள் கடந்ததுக்கு பிறகும் இன்றைய தினம் வரைக்கும் கூட ஒரு தடவை கூட ஒரு பத்திரிகையாளரை முதலமைச்சர் சந்திக்கலங்கும் போது இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு கேரளாவுல மாநில முதலமைச்சர் சந்திக்கிறார். அங்க மக்களுடைய பிரச்சனைகளும் பத்திரிகையாளர் வழியாக அவங்க கேட்டு அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனா இன்றைய வரைக்கும் நாம குறிப்பிட்ட நேரத்துல நேரலையில அவர் கருத்து என்ன எழுதப்பட்டிருக்கோ, எழுதி சொல்லப்பட்டிருக்கோ அதை சொல்றாரே தவிர இது வரைக்கும் பத்திரிகையாளர்கள் கேள்விகளுக்காக எங்கேயாவது இந்த முதலமைச்சர் பதில் கொடுத்திருக்கிறாரா? ஒவ்வொரு முறையும் ஏதாவது யாரையாவது பதில் அனுப்புறதும், அதே போல இங்க ஹைரார்கி, இங்க நடக்கக்கூடிய இந்த கொரோனா காலத்துல நடக்கக்கூடிய இன்னர் பாலிடிக்ஸ் தான் பெரிய ரோல் பிளே பண்ணுது. மக்கள் மீது இவங்க அரசாங்கம் அக்கறை கொண்டு இருந்ததுன்னா நிச்சயமா அதுக்கான தீர்வை நோக்கி நகர்ந்திருப்பாங்க. இன்னைக்கு சென்னைக்கான யாரு ஒட்டுமொத்த இன்சார்ஜ், தமிழகத்துல கொரோனாவுக்கான ஒட்டுமொத்த இன்சார்ஜ் யாரு? மிகப்பெரிய கேள்விகள் நம்மிடையே உலாவிக்கிட்டு இருக்கு. இந்த லாக்டவுனுக்கு பிறகு தளர்வுல இவங்க எந்த அளவுக்கு கடைபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க? இன்னைக்கு சமூக பரவல் நிச்சயமாக நடந்திருக்கின்றது. சொல்லி லட்சக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டிருக்க உத்தமமாக இன்னைக்கு பரவல்னு சொல்ல வரைக்கும் இந்த எடப்பாடி அரசு சொல்ல அங்க ஒருத்தவங்க சமூக ஆயிடுச்சு இங்க சொல்றதுக்கு தயார். ராதாகிருஷ்ணன், உங்களுடைய தொடர்புல பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதை சரி செஞ்சுட்டு திரும்ப வரலாம். அப்பாவு சார், இப்போ நீங்க குறிப்பிடும் போது சொன்னீங்க இந்த நிறைய பேருக்கு இப்போ பிரச்சனைகள் இருக்கு, அரசு சார்ந்த அதிகாரிகளுக்கு இருக்கு அப்படின்னு. ஆனா தொடர்ச்சியா அரசு சமூக பரவல் இல்லை அப்படின்னு சொல்றத நீங்க எப்படி எடுப்பீங்க? சமூக பரவல்ங்கிற அந்த வார்த்தையை சொல்வதே அவங்க மிகப்பெரிய ஒரு தவறுன்னு நினைக்கிறாங்க. சமூகம் முழுதுமே அது பரவி கிடக்க அதை சமூக பரவல் சொன்னா சொல்லாட்டன்னா அது வேற விஷயம். அவங்க இதுலயாவது இன்பம் கண்டுட்டு இருக்காங்களா? அவங்களுக்கு ஒரே நோக்கம் இறப்ப குறைச்சிட்டோம் அப்படிங்கிறது. அதுக்கு இறப்பே வெளிப்படுத்தவே கிடையாது. இப்ப சென்னையிலே
பல இறப்புகள் மறைக்கப்பட்டிருக்கு தளபதி ஸ்டாலின் தொடர்ந்து சொன்னாரு. பிறகு என்கொயரி கமிஷன் போட்டு 450 பேருக்கு மேல இறப்ப மறைச்சிட்டாங்கன்னு சொல்லி அரசு என்கொயரியிலே சொல்லியிருக்கு. அப்போ அவங்க இதை மறைச்சா போதுங்கிறாங்களே நினைக்காங்களே தவிர இந்த பாதிப்புல இருந்து மக்களை எப்படி பாதுகாக்கணுங்கிற நிலைக்கு அவங்க இன்னும் வரல. நீங்க உதாரணமா ஒரு உண்மை சம்பவம், சென்னையில ஒருவர் கொரோனாவில இறந்து போறாரு. அவரோடு அவங்க வீட்டுல மீதி 4 பேர் உயிரோட இருக்காங்க. 4 பேரும் போய் டெஸ்ட் எடுக்கிறாங்க. 4 பேருக்கும் பாசிட்டிவ் வருது. மாநகராட்சி அதிகாரிகள் அங்க போறாங்க. போய் நீங்க எப்படி யார்கிட்ட கேட்டு டெஸ்ட் எடுக்க போனீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த அரசு எதை நோக்கி போகுதுன்னா டெஸ்ட குறைக்கணும் அப்படிங்கறதுலதான் இருக்காங்களே தவிர கூட்டணுங்கிறது இல்ல. நீங்க இந்த தொற்று நோய் அதிகமாட்டு சென்னையில எப்படி வந்து என்ன காரணம் சொன்னாங்கன்னா சிஎம் சொன்னது, அதாவது நம்ம கோயம்பேடு மார்க்கெட்ல அங்க உள்ள பொது கழிப்பிடத்தின் மூலம் தான் இது வந்து அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்க இன்னைக்கு இதே முதல்வற்ற தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில உள்ள பொது கழிப்பிடத்தை போய் பார்த்திருக்கீங்களா? உள்ளாட்சித்துறை அமைப்பு கட்டமைப்புல உள்ள பொது கழிப்பிடத்தை இதுவரை பார்த்திருக்காங்களா? அண்ணன் வேலுமணி அவர்கள் 5 ரூபாய்க்குள்ள மருந்த கிருமி நாசினி மருந்த 500 ரூபாய் பில் போட்டு எடுத்து 4000 ரூபாய் 3800 ரூபாய் 4000 ரூபாய்க்குள்ள ஒரு பம்பு எடுத்து 15000 ரூபாய் பில் போட்டு எடுத்து ரோட்ல அங்கேயும் இங்கேயும் அடிச்சது மாதிரி ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு உள்ளாட்சித்துறை அமைப்புல இருக்க ஒட்டுமொத்த பணங்களையும் திருடி கொள்ளையடிக்கையில குறியா இருக்கிறாரே தவிர இதுவரைக்கு எந்த பொது கழிப்பிடத்தையாவது உள்ளாட்சி அமைப்புல இருந்து அண்ணன் வேலுமணி அவர்கள் சுத்தப்படுத்துறதுக்கு ஆள் போட்டிருக்காரா சொல்லுங்க. அவரு தான் சொல்றாரு, அவருடைய முதல்வர் பொது கழிப்பிடத்துல இருந்து தான் இது வந்து அப்படின்னு சொன்னாக்கி அந்த பொது கழிப்பிடத்தை இதுவரைக்கும் நீங்க வந்து சுத்தப்படுத்தக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்கன்னா எதுவும் கிடையாது. இன்னைக்கு எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. இந்தியாவுல நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 12,525 கிராம ஊராட்சிகள்ல இருக்கக்கூடிய 79,395 கிராமங்கள்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1,26,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு கொடுப்பதற்கு ஏற்கனவே 21 லட்சம் பேருக்கு வீடுகளுக்கு கொடுத்திருக்கு. இப்போ ஒரு 19 லட்சம் 20 லட்சம் வீடுகளுக்கு கொடுக்க போறாங்க. அதுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் 50-50 பணம் 2,264 கோடி ரூபாய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மூலம் அந்த பணத்தை கொடுத்து எஸ்டிமேட் போட்டு டெண்டர் வச்சு இந்த 31ஆம் தேதிக்குள்ள டெண்டர் ஃபைனலைஸ் பண்ணி தாருங்க பைப்லைன் போடுங்க. இது குடிநீர் ஆதாரத்தை அதிகப்படுத்துறதுக்கு அல்ல, இருக்க தண்ணிய ஓரளவுக்கு 55 எல்பிசிடி இருந்துன்னா ஒரு கிராமத்துல அந்த கிராமத்துக்கு குடிநீர் இணைப்பு கொடுங்கன்னு சொல்றாங்க. இந்த பைப்லைன் போடுறதுல உள்ள கொள்ளையடிக்கைக்கு தான் பார்க்காங்களே தவிர அத முறையாட்டு ஒரு கிராம அமைப்பு இருக்கு, பஞ்சாயத்து இருக்கு, அந்த பஞ்சாயத்து தலைவர் மூலமா இதை நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லல. ஒட்டு மொத்தமாட்டு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்திலிருந்து இதை பண்ண சொல்றாங்க. அதுக்கு துறை செயலாளர் ஒருவர் ஹன்ஸ்ராஜ் வர்மா அப்படின்னு சொல்லி, இன்னொருவர் மகேஸ்வரன் அப்படின்னு சொல்லி குடிநீர் வடிகால் வாரியத்துல டைரக்டரா இருக்காரு. இந்த 2 பேரும் சேர்ந்து வீடியோ கான்பரன்ஸ்ல இப்ப பேசிட்டு இருக்காங்க. கடந்த மாசம் 29ஆம் தேதி, இந்த மாசம் 3ஆம் தேதி, இன்னைக்கு 10ஆம் தேதி 3 டெண்டர் முடிஞ்சு 31ஆம் தேதிக்குள்ள துட்டத்தா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ இவங்களுடைய நோக்கம் கஜானாவை காலி பண்ணணுங்கிறத தவிர இப்ப கூட இதுக்கு ஒன்றும் குடிமொழிக்கு போகல. இந்த பேண்டமிக் டைம்ல இவ்வளவு பெரிய கொரோனா தொற்று கிராமப்புறம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய சமயத்துல இந்த மாவட்ட ஆட்சியரும் மற்ற அதிகாரிகளும் கொரோனா படியை விட்டுட்டு இந்த படியை செய்ய சொல்றது நியாயமா? இதுல இதை வந்து 1 மாசமோ 6 மாசமோ கழிச்சு கொரோனாவை கட்டுப்படுத்திட்டு பண்ண சொல்லாம அப்பாவு அவர்கள் கிட்ட பேசலாம். சார், இப்போ தொடர்ச்சியா இவங்களுடைய எவ்வளவு நிர்வாக குளறுபடிகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, தொடர்ந்து பேசலாம். இப்ப இன்னைக்கு ஒரு ஆளு பிளைட்ல போனோம் அப்படின்னு சொன்னாக்கி எந்த பிளைட்ல போனோமோ அந்த பிளைட்ல வந்து இ டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கி உடனே செல்லுலயோ கம்ப்யூட்டர்லயோ தட்டி பார்த்தா எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அல்லது ஒரு வாட்ஸ்அப் மாதிரி ஏதோ ஒண்ணு இது பண்ணி வச்சிருக்காங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டா அதை உடனே கண்டுபிடிச்சிட்டு போகலாம். ட்ரெயின்ல அதே போல எந்த ட்ரெயின்ல எவ்வளவு டிக்கெட் இருக்கு, எவ்வளவு ஃபுல்லப் ஆயிருக்கு, ஏசில எவ்வளவு இருக்கு, நான் ஏசில எவ்வளவு இருக்கு, ஃபர்ஸ்ட் ஏசில எவ்வளவு டிக்கெட் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி அதுல காட்டுவேன். ஒரு பஸ் எடுத்துக்கிட்டா ஒரு பஸ் சாதாரண ஆள் வச்சிருக்காரு, அவர் பஸ் வச்சிருக்கவருக்கு நாகர்கோவில் டு சென்னைக்கு பஸ் போகுதுன்னா அந்த பஸ்ல இன்னைக்கு எவ்வளவு சீட் இருக்கு, நாளைக்கு எவ்வளவு சீட் இருக்குன்னு அதை முழுதும் நம்ம நெட்ல பார்க்க முடியுது. நான் கேட்க இந்த அரச
தமிழ்நாடு முழுவதும் மருத்துவமனை இருக்கு, 5000 பெட்டு, 10,000 பெட்டு, 1,00,000 பெட்டு, வெண்டிலேட்டர் எல்லாம் சொல்றீங்க. ஓகே, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். யாராவது இப்படி ஒரு வெப்சைட் போட்டு நீங்க இதுல இருந்து பாத்துக்கலாம், திருநெல்வேலியா இந்த மருத்துவமனைகள்ல இவ்வளவு பெட் இருக்கு, எவ்வளவு ஃபில்லப் ஆயிருக்கு என்னன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அப்லோட் பண்ணுங்க. சாதாரண ஆட்கள் எந்த கிராமத்துல எங்கேயாவது பாதிப்பு ஏற்பட்டா நீங்க அதை பார்த்துக்கிட்டு எந்த மருத்துவமனையில வேக்கன்ட் இருக்கோ அங்க போங்க அப்படின்னு சொல்லுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்காங்களா? இல்ல நீங்க அதாவது நீங்க மக்கள் பாக்குறதுக்கு சொல்றீங்க. இப்ப சென்னையிலேயே கூட பார்க்கும்போது இங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஆம்புலன்ஸ்ல அரசு அதிகாரிகளே இந்த பாதிக்கப்பட்டவங்களை கூப்பிட்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா போய் அங்க இடம் இருக்கா இல்லையான்னு பார்க்க வேண்டிய சூழல் இருக்கு. இது அதிகாரிகளுக்கே இருக்கு. நீங்க மக்கள் பார்க்கறது சொல்றீங்க, அதிகாரிகளுக்கே தெரியறது இல்லைங்கிறது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. நீங்க அதிகாரிகளுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு ஆம்புலன்ஸ கூப்பிட்டா மிக முக்கியமான இடத்துல இருந்து அந்த என்கொயரி வந்துனாதான் அதிகாரியே அந்த வண்டியில ஏறி போன்னு மேலதிகாரி சொல்லியிருப்பாங்க. உதாரணமா இப்ப சென்னையில இருக்கக்கூடிய கமிஷனர் ஒருத்தருக்கு நண்பர் அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட சொல்லி, இந்த இடத்துல எனக்கு வேண்டிய ஒருவர் பேஷண்டா இருக்காரு, உங்க ஆம்புலன்ஸ் அனுப்பித்தாங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு சொல்லிதான் ஒரு ஆம்புலன்ஸே அவங்க கால் பண்ண முடியுது. அவரு உடனே ஒரு அதிகாரியை கூப்பிட்டு நீ போய் இதை அட்டென்ட் பண்ணு அப்படிங்காங்க. அவரு எடுத்துட்டு இவ்வளவு பிரச்சனை அங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்போ போதுமான மருத்துவ வசதி அங்க இல்ல அப்படின்னு சொல்லி ஜெயபிரகாஷ் சொல்றாரு. அதானே அது உண்மையா இருக்கு. அப்ப இதுல மாற்றம் இல்லல்ல. அப்ப நீங்க என்ன செய்திருக்கணும், அதுக்குள்ள வாய்ப்பை உருவாக்கணும். அதுதானே எங்க தலைவர் சொல்றாங்க. ஒரு டிசாஸ்டர் டைம்ல என்ன செய்யணும், ஒரு பேரிடர் வந்தாலும் என்ன செய்யணும், அனைத்து கட்சியும் கூட்டணும், முக்கியமான நிதிகள் எல்லாம் என்னென்ன நிதி பணிகள் அதுக்கு ஒதுக்குங்க, மீதி நிதி பணம் இல்ல, மத்திய அரசு வாயில தான் வடை சுட்டுக்கிட்டு இருக்கு, 10 பைசா கூட இந்த மாநிலத்துக்கும் கொடுக்கறது கிடையாது. அப்போ மத்திய அரசு மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்பி நிதியையும் எடுத்துட்டு போயிருந்தாங்க அவங்க. அப்ப அவங்க கையில இருந்து ஒரு பைசா கூட இங்க தரல. எதுவுமே அவங்க ஒத்துழைப்பு இல்லாம இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவரை இவங்க சேர்ந்து இந்த மக்களை பாதுகாக்கணுங்கிற ஒரு உணர்வு இருந்தால் இந்த முதல்வர் ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூப்பிட்டு இவரை நம்முடைய எதிர்கட்சி தலைவருடைய கருத்தை கேட்டு, கேரளாவில் மத்திய அரசு நிதி கேட்டாங்க, கொடுக்கல. பேரிடர்னு அறிவிக்க சொன்னாங்க, அறிவிக்கல. பிப்ரவரி 3ஆம் தேதியே அவர் அறிவிச்சிட்டாரு பேரிடர் அப்படின்னு சொல்லி. இருக்க பட்ஜெட்ல 20,000 கோடி ரூபாயை அவர் எடுத்துக்கிட்டாரு உடனே. அதுக்காக இந்த பணிகள் என்னென்ன செய்யணும்னு சொல்லி ரேபிட் கிட்டா உடனே வாங்கு, ஆர்டிபிசிஆரா உடனே வாங்கு, பெட் எத்தனை வேணும் எல்லாம் அவரே ஏற்பாடு பண்ணிட்டாரு. வீடுகளுக்கு உணவு சாமான எல்லாம் அவர் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு அந்த கேரளா மாநிலத்தினுடைய மொத்த பாதிப்பே 5000 தான். இன்னைக்கு தமிழ்நாட்டுல டெய்லி 5000 6000 வந்துகிட்டு இருக்கு. அப்ப இவங்களுக்கு இந்த ஒரு புரிதல் இருக்கா இல்லையாங்கிறத விட இவங்களுடைய நோக்கம் வேற. ஒரு உதாரணம் சொல்றேன். ரேபிட் கிட் இவங்க வாங்குறாங்க, என்ன 5 நாளையில வந்துடும் 5 லட்சம் அப்படிங்காங்க. ரேபிட் கிட் வாங்கினால என்ன லாபம்னா, ரேண்டமா நிறைய பேரை டெஸ்ட் பண்ணலாம். 15 இருந்து 15 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷத்துல அதுக்கு ரிசல்ட் வந்துடும். அப்போ ஒத்துழைப்பு நிறைய இருக்கும். வேகமா கண்டுபிடிச்சிட்டு அதுல ஏதாவது சந்தேகம்னா ஆர்டிபிசிஆர்ல பண்ணி அதுக்கப்புறம் அட்மிஷன் போடலாம். அப்ப இந்த வாய்ப்புக்கு தான் அதை கொண்டு வரேன்னாங்க. 12 கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டு 30 கோடி ரூபாய் பில் போட்டிருக்காங்க. அப்போ நான் மத்திய அரசையும் கேட்க, மாநில அரசையும் கேட்கிறேன், இது 30 கோடி ரூபாய் பில் போட்டதை தலைமை தான் வெளியே கொண்டு வராங்க. நான் அதுக்கப்புறம் தான் டெல்லி உயர் நீதிமன்றமே சொல்லுது. நான் மத்திய அரசையும் மாநில அரசையும் கேட்கிறேன், மத்திய அரசுக்கு உலகம் பூரா யார் இருக்கா, வெளியுறவுத்துறையில செயலர்கள் இருக்காங்க, அம்பாசிடர்கள் இருக்காங்க, தூதரக அதிகாரிகள் இருக்காங்க. ஒரு பொருளாவது தூதரகம் மூலம் நீங்க வாங்குறீங்களா? நீங்க ஆர்டிபிசிஆர் கருவி வெறும் $5, வெறும் $5, 400 ரூபாய் தான். 350 இருந்து 400 ரூபாய் தான் ஒரு ஆர்டிபிசிஆர். 4000 ரூபாய் பில் போடுதான் ஒரு புரோக்கர் மூலமாட்டலாம் மத்திய அரசு வாங்குது, மாநில அரசு வாங்குது. அப்போ 10 மடங்கு நீங்க கொள்ளையடிக்கிறீங்களே. 400 ரூபாய்க்கு இங்க சேரக்கூடிய ஒரு ஆர்டிபிசிஆர 4000 ரூபாய் பில் போட்டு வாங்குது மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி. இதுல கொள்ளையடிக்கிறதான குறியா இருக்கிறாங்க. மத்திய அரசு என்ன பெட்ரோல் எவ்வளவு கொள்ளையடிக்கணுமோ அடிக்கணும். நிச்சயமா தொடர்ந்து பேசலாம் சார். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. குறியாக வைத்திருக்கக்கூடிய மத்திய மாநில அரசுகள் மக்களை கைவிட்டதோட மட்டுமல்ல, மக்கள் தான் மக்கள் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். நீங்க கோஆபரேட் பண்ணல அப்படின்னு சொல்லி தவறானதா மக்கள் மீது சுமத்துகிறார்கள் கொள்ளையடிக்கின்ற அரசு.
நிச்சயமா தொடர்ந்து பேசலாம். ஒரு இப்போ அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள், அடுக்கடுக்கான மோசடிகள், இவ்வளவு ஒரு பேண்டமிக் டைம்ல கூட இந்த மாதிரியான ஊழல்கள் நடக்கிறத நம்ம எப்படி பார்க்கிறது? உண்மையில இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம், அதிமுக அரசாங்கமானது, நீங்க கொரோனா காலத்துல அதை பாதுகாக்கிறதுக்காக இருக்கா, மக்களை பாதுகாக்கிறதுக்காக இருக்கான்னா அவங்களுடைய கவனம் எல்லாம் இதுல இல்ல. வரவிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான முன் தயாரிப்பு பணிகள்ல தான் அவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் சானிடைசர் உட்பட, சுண்ணாம்பு உட்பட, தகரங்கள் அடிக்கிறது உட்பட, இல்ல காய்கறிகள் வாங்கி கொடுக்கறது, மற்ற இந்த கோவிட் பேஷண்ட்ஸ்க்காக அவங்க தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த கிராசரி பொருட்கள் கொடுக்கறது, அனைத்திலுமாக இவங்க தொடர்ந்து ஊழலையும் முறைகேடுகளையும் தொடர்ந்து செய்யறது, மருத்துவர்களுக்கான உணவுகள் வாங்குறதுல, உணவுகள் வழங்கக்கூடியதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாமே எதை குறிக்கிறதுனா கொரோனாவா அவங்க கைவிட்டுட்டாங்க. வரவிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்குள்ள தாங்கள் வந்து பார்க்கணும். உண்மையிலேயே கோவிட் டெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 6 மணி நேரத்துல பாசிட்டிவ்னாலும் எனக்கு தெரியும். இப்போ 100 நாளுக்கு பிறகு எவ்வளவு ஒரு அர்த்தத்துல இருக்குன்னா எனக்கு நெகட்டிவ்னு எனக்கு தெரியவே தெரியாது. பாசிட்டிவ்னா எனக்கு கூப்பிடுவாங்க, கார்பரேஷன் கூப்பிடுவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவாங்க. ஆனா நெகட்டிவ்னு இருந்ததுன்னா எனக்கு தெரியவே தெரியாது, அதுக்கான ரிப்போர்ட்டே வராது இன்றைய தினம் வரைக்கும். அப்ப பாசிட்டிவ்னாலுமே எனக்கு ரிப்போர்ட் தெரியாது, நெகட்டிவ்னாலுமே ரிப்போர்ட் தெரியாது. இவங்க சொன்னதின் அடிப்படையில் தான் நடக்குது. சொல்லப்போனா இன்னைக்கு ஒரு 14 லட்சம் அளவுக்கான டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு 13 லட்சம் பேருக்கு வந்து நபர்களை பரிசோதனை பண்ணிருக்காங்க. அப்போ இவங்க 14 நாட்களுக்கு பிறகு நம்ம மருத்துவ கட்டமைப்பு அந்த என்ன சொல்லுது அப்படின்னா 2வது முறையா அவங்க வெளியில வர்றதுக்காக 2வது முறை டெஸ்ட் எடுத்துட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி, அப்படி பார்க்கும்போது இவங்க 2வது டெஸ்ட் நிறைய நபருக்கு எடுக்கப்படலன்னு வெளிப்படையாவே தெரியுது. அப்போ கோவிட் பேஷண்ட பாசிட்டிவா நெகட்டிவானே உறுதிப்படுத்தாம ட்ரீட்மெண்ட் வழங்கிட்டு மருத்துவத்தை வழங்கிட்டு அவங்க திரும்ப வீட்டுக்கு அனுப்பப்படுறாங்க. இப்போ சமூக பரவலுக்கு இவங்களே ஒரு காரணமாக இருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியுது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்தியாவுல வேற எங்கேயுமே நம்ம மாற்று நோய்கள்ல இறந்தாங்கன்ற புல்லட்ல வரவே வராது. இந்த தமிழ்நாட்டுல தான் கோவிட்னால இறந்தவங்க புள்ளி வர எதற்காக மக்களை திசை திருப்பதற்காக. காலையில முதலமைச்சர் ஒண்ணு சொல்லுவாரு, அடுத்த 1 மணி நேரத்துல சுகாதார செயலர் ஒண்ணு சொல்லுவாரு, அதுக்கு அடுத்து மருத்துவ அமைச்சர் ஒண்ணு சொல்லுவாரு, ஹெல்த் மினிஸ்டர் ஒண்ணு சொல்லுவாரு, அதுக்கு அடுத்து அறிவிப்புகள் தொடர்ந்து மாறி வந்துகிட்டே மக்கள் திசை திருப்பதற்காக இந்த ஆளும் வர்க்கம் இருக்கிறது நமக்கு தெளிவா தெரியும். கல்வித்துறை எடுத்துக்கங்க, நம்ம மூத்த இருக்கக்கூடிய நபர் கூட இன்னைக்கு ஒரு அமைச்சரா இருக்கிற ஒரு விவரம் நம்ம ஆரம்பிச்ச காலகட்டத்துக்கு இன்னும் மாணவர்களுக்கு மன உளைச்சலையோ இல்ல பெற்றோர்களுக்கு மன உளைச்சலையோ கொடுக்க ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். எந்த அறிவிப்புனா காலையில ஒன்று, மதியம் ஒன்று, மாலை ஒன்று, இல்ல மறுநாள் செஞ்சது ஒன்று. 2 நாளுக்கு முன்னாக எல்லாருக்குமாக இணையவழி வகுப்பு துவங்கப்படும் சொன்னார் அரசு மாணவர்களுக்கு. உடனடியா நேற்று தினமும் அறிவிச்சிருக்காங்க, இல்ல நாங்க தொலைக்காட்சி வழியா கொடுக்க போறோம் அப்படின்றாங்க. ஒவ்வொரு முறை முன்னுக்கு பின் கொரோனா சொல்றதுன்னு என்ன தெரியுதுன்னா இவங்க கோவிட் ஹேண்டில் பண்றதுக்கு தயாராகவே இல்லை அப்படின்றது நமக்கு அப்பட்டமாக வெளியே தெரியும். எந்த துறையாக எடுத்துக்கிட்டாலும் இதுல என்ன லாபம் கிடைக்கும். நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த நீங்க கோவிட்னால பாசிட்டிவோ நெகட்டிவ் உங்ககிட்ட லேண்ட் பண்றதுக்குன்னா ஒரு டோக்கன் தமிழ்நாட்டுல எல்லா இடத்துக்குனாலும் போயிட்டு வரும். நீங்க பாசிட்டிவ்னாலுமே அப்படின்ற ஒரு அபத்தமான ஒரு சூழல். அப்ப இப்படி நீங்க சமூக பரவல் ஆக எடுக்கிறதுக்கு என்ன செஞ்சிருக்காங்க. சென்னை என்ன விதம் எச்சரிக்கை சொல்ல போனா இந்த அழுத்த குழு எதிர்கட்சிகள் அந்த அழுத்தங்களும் பிறப்பிக்கப்படலாம், அந்த அழுத்தங்கள் கொடுக்கப்படலன்னா இந்த அளவுக்கு கூட அரசாங்கம் நகர்ந்திருக்காதுன்றது அப்பட்டமான உண்மை. வரவிருக்கக்கூடிய காலங்கள்லயாவது இந்த அரசாங்கம் புடிச்சுக்கிட்டா வேலை பண்ணா நாம பாக்குறோம். ஆனா அதுக்கான அறிகுறி எங்கேயுமே தென்படல. இன்னைக்கு கிராமங்கள் இருக்கிட்டு இருக்கு, எல்லா கிராமங்களையும் நகர்ந்துகிட்டு. அப்ப அந்த மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்காங்கன்னா ஏற்படுத்த நேற்று தினம் ஒரு பாட்டி பிறந்தவங்களை அடக்கம் பண்றதுக்கு எரியூட்டுறதுக்காக போயிருக்காங்க. இந்த பிரச்சனை ஆயிருக்கு. முறையா ஒரு மருத்துவர் அடக்கம் பண்றதுக்கு உண்டான பிரச்சனை உட்பட இன்றைய தினத்தையும் அந்த இறப்புல கோவிட் இறப்புல தொடர்ந்து பிரச்சனைகள் உண்டாக்கிட்டே தான் இருக்கு. ஆனா இதுக்கு இன்றைய வரைக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கல அப்படின்றது தெரியுது. அது போல கோவிட் டெஸ்ட் எடுக்கிறாங்கன்னா 6 மணி நேரம் தெரிய வேண்டியது நகரங்கள்னா 2 நாள் தெரியும். இப்ப சிறு நகரங்களா இருந்தா 3 நாள் 4 நாள் ஆகுது. அப்ப என்ன அவங்களே சவாலுக்கான
ராதாகிருஷ்ணன் சார் தொடர்ந்து பேசலாம். நேயர்கள் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், நான் விக்னேஸ்வரன், கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து பேசுறேன். சொல்லுங்க சார், இப்போ அங்க எப்படி இருக்கு இந்த கொரோனா காலகட்டம்? எங்களுக்கெல்லாம் இப்போ அரசாங்கம் தர உதவியால கொஞ்சம் பரவாயில்லாங்க மேடம். ம். ஆனா அதாவது கொரோனாக்காக இவ்வளவு பேசுற ஸ்டாலின் ஐயா அவர்கள் தன்னோட கட்சி எம்எல்ஏ பதிலே சொல்லல. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். மேடம் நான் வணக்கம், ஐயப்பன் தாங்கலேருந்து பேசுறேன் மேடம். என்னுடைய பேர் மாதையன். சொல்லுங்க சார், இந்த காலகட்டம்ங்கிறது எப்படி இருக்கு? மேடம், கர்நாடகால வந்து 25,000 பேத்துக்கு மட்டும்தான் கொரோனா வந்திருக்கு. அவங்க வந்து கர்நாடக அரசு, பிஜேபி ஆள்ற அரசே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது சமூக பரவல்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல 1.25 லட்சம் பேத்துக்கு கொரோனா வந்துருச்சு. இது வரைக்கும் சமூக பரவல்னு சொல்லல. இந்த சமூக பரவல் சொல்லாத ஒரே காரணத்தினாலதான் மக்கள்கிட்ட எந்த ஒரு முன்னெச்சரிக்கையுமே இல்லை. இதே அரசு வந்து இது சமூக பரவல்னு ஒத்துக்கிட்டா மக்கள்கிட்ட மனசுல ஒரு அச்சம் இருக்கும். கண்டிப்பா சமூக பரவல்னு வெளியில போக மாட்டாங்க, ஒரு முன்னெச்சரிக்கையோட இருப்பாங்க. இது சமூக பரவல் இல்லைன்னு சொல்றதுனால இவங்க எல்லாத்துக்குமே வந்து எந்த ஒரு அவேர்னஸே இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த கடைசி முறை வந்து இந்த லாக்டவுனை இது பண்றது, இந்த லாக்டவுனுக்கு வந்து அரசோ சொல்ல கிடையாது, அரசியல்வாதிகளோ அரசு நிர்வாகமே சொல்லாம ஒரு மருத்துவ குழு வந்து சொல்றாங்க இந்த லாக்டவுன் வந்து தீர்வு கிடையாது, மக்கள் கஷ்டப்படுறாங்க, மக்கள் வறுமையில் இருக்காங்க, மக்கள் வேலை இல்லாம இருக்கான்னு யார் சொல்றாங்கன்னா மருத்துவர் வந்து சொல்றாங்க இந்த லாக்டவுன் வந்து தீர்வே கிடையாது அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப வந்து இந்த அரசுடைய ரொம்ப கேவலமான ஒரு செயலா தான் தோணுது. இது சமூக பரவல் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் மக்கள்கிட்ட இன்னும் வந்து நம்ம கொரோனாவுடைய பாதிப்பு குறைக்க முடியும். நிச்சயமா நிச்சயமா. இணைப்புக்கு வந்து உங்களுடைய கருத்தை பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி. மற்றொரு நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, நாங்க திருச்சியில இருந்து கிருபாவதி பேசுறேன். சொல்லுங்கம்மா, இப்போ அங்கெல்லாம் எப்படி இருக்கு இந்த கொரோனா காலகட்டம்? உங்களுடைய நிலை எப்படி இருக்கு? திருச்சியில வந்து ரொம்ப ஜாஸ்தியா தாங்க இருக்கு. 1000க்கு மேல போயிருச்சுங்க. சரிங்க. அதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து டாஸ்மாக் கடையை மூடாம அது திறந்து வச்சதுனால தாங்க. இப்போ இந்த உறையூர் சைட்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் கும்பலா நின்னுகிட்டு பாட்டில் வாங்கிட்டு போறது, அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. யூரின் பாக்குறது, எச்சி துப்புறது, அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. அப்படியே வீட்டுக்கும் வந்துடுறாங்க. சமூக இடைவெளி இல்லாம இந்த எல்லாம் ஒருத்தர் இதாகிறதுனால தாங்க அது ரொம்ப பரவிச்சு. அதுக்கப்புறம் 45 நாட்கள் மூடி இருக்கும் போது இவ்வளவு பரவல் இல்ல. இப்ப ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லா ஓபன் பண்றதுனால தாங்க இதுல ரொம்ப கூடிருச்சு கொரோனாவோட. நிச்சயமா நீங்க இணைப்புக்கு வந்து உங்களுடைய கருத்தை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி. மற்றொரு நேயர் இருக்காங்க. வணக்கம் ராதாகிருஷ்ணன் சார். இப்போ சமூக பரவல் அப்படிங்கறத சொல்றாங்க. சமூக பரவல் பத்தியான அவேர்னஸ் ஏற்படுத்தாதது, அரசே தன்னுடைய வாயால சமூக பரவல் இல்லைன்னு சொல்றதே மக்கள் கிட்ட அந்த அச்சம் இல்லாம இருக்கிறதுக்கான முக்கிய காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, சொல்ல போனா எனக்கு இடையில நிறைய அழைப்புகள் வந்துருச்சு, அதனால கொஞ்சம் நெட்வொர்க் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, மன்னிக்கணும். இது என்ன அப்படின்னா, அரசாங்கம் வந்து ஆரம்ப காலகட்டத்தில இருந்து வெளிப்படைத்தன்மையா நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன் இன்னைக்கு வெளிப்படைத்தன்மை தேவைப்படுதுன்னா, அடித்தட்டு மக்கள் இன்னைக்கு அரசாங்கத்தை நம்பி இருக்கிறாங்க. முதலமைச்சர் சொல்றாரு அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒண்ணு உண்மையான செய்திகளா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா ஒவ்வொரு முறையும் இவர் திரும்ப திரும்ப முன்னுக்கு பின் முரணான செய்திகளை சொல்றதும், அதை சார்ந்து இருக்கக்கூடியவங்க வந்து பொய்ய அவங்க திரும்ப திரும்ப சொல்றதுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப மக்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒருவேளை நிறைய பேருக்கு எப்படி இருக்குன்னா, ஒண்ணு கொரோனா ரிலேட்டடான அதிகப்படியான பயம் இருக்கு, இன்னொரு புறம் வந்து சுத்தமா பயமா இல்லாம இருக்கிறாங்க. இந்த ரெண்டு நிலைக்குமே காரணம் வந்து அரசாங்கம் தான். இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க அவங்க பொறுப்பற்ற தன்மை, ஒவ்வொருத்தருமே ஒரு 3 நாள் சரியா போயிரும், 3 நாள் அதை காலி பண்ணிரும், 3 நாள் உங்களுக்கு தெரிஞ்சு போயிரும், ஒரு பிரச்சனையும் இல்ல. இதே அரசாங்கம் சட்டமன்றத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருந்தது. இன்னைக்கு கோவிட் பெரிய பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு சொல்லும் போது, உங்களுக்கு வேணா டெஸ்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அலட்சியமான பதில் கொடுத்த இந்த அரசாங்கம் அதற்கு பிறகான ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் திரும்ப திரும்ப முன்னுக்கு பின் முரணான செய்திகளை கொடுத்து மக்கள்கிட்ட ஒரு குழப்பத்தை உண்டு பண்றதுக்கான முயற்சிகளை தான் செய்யறாங்க. நான் ஆரம்பத்துல சொன்னது போல இன்னைக்கு கிராமங்களையும் சிறு நகரங்களை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்க அந்த கோவிட பத்தின விழிப்புணர்வு எவ்வளவு கிராமங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு பேருக்கு இது கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு. நேற்றைய தினம் திருச்சியில செவிலியர் வந்து ஒரு கோவிட் பேஷண்ட் ஐடென்டிஃபை பண்ணதுனால அவங்க த்ரெட்டனிங் பண்ணப்பட்டு ஏறக்குறைய 800 செவிலியர்கள்
அங்க கலெக்டரேட் ஆபீஸ் வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடந்த 2 நாளா. இப்ப இதை அரசாங்கம் முன்னெடுத்து இல்ல இது அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கணும். இது போல ஒவ்வொரு இடங்களுமே இறப்பாக இருக்கட்டும், மருத்துவ கட்டமைப்பாக இருக்கட்டும், இன்னைக்கு உண்மையிலேயே நிர்வாக ரீதியான ஆட்கள் தமிழ்நாட்டுல இல்லாம அல்ல, மருத்துவ கட்டமைப்புலயும் நம்ம தரம் இல்லாம இல்ல. ஆனா இதை நிர்வகிக்கக்கூடிய அரசாங்கவாதிகள் தங்களுடைய தகுதியையும் திறமையும் புரிந்து கொள்ளாம எங்கெல்லாம் தனக்கு ஆதாயம் கிடைக்கும்ன்றத திரும்ப திரும்ப பாக்குறாங்க. இந்த இ பாஸ் எடுத்துக்கங்க, இன்னைக்கு இ பாஸ் கொடுக்கறதுக்கு இவ்வளவு பெரிய முயற்சிகள் செய்யறதுக்கு பதிலாக டெஸ்ட் எடுத்துட்டு பாசிட்டிவா இருந்ததுன்னா அவங்க நீங்க லாக்டவுன் பண்ணுங்க, நெகட்டிவா இருந்ததுன்னா இ பாஸ் கொடுத்து அனுப்புறது பிரச்சனை இல்லை அப்படின்னா ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் மாவட்டங்களுக்குள்ளேயும் பயணம் பண்ணக்கூடியவங்களுக்கு இவங்க ரொம்ப எச்சரிக்கையோட பார்க்க மாட்டாங்க. நெகட்டிவா இருக்கக்கூடியவங்க தான் வர்றாங்க, ஒரு ஆபத்தை உண்டு பண்ணாத சூழலை உண்டாக்க முடியும். அதே போல இன்னைக்கு பெட்ரோல் விலை, டீசல் விலை அதுக்கு தமிழக அரசாங்கம் எந்த பொருளும் கொடுக்கல. இந்த கோவிட் பீரியட்ல மத்திய அரசாங்கம் மின்சாரத்துறையில சட்ட திருத்தம் செய்ய போது அதை நேற்றைய தினம் இணையமைச்சர் வந்து முதலமைச்சரை நேரடியா சந்திச்சு ஒரு கோரிக்கையை கொடுக்கிறாரு. உடனடியா அதுக்கு வந்து நான் ஒரு மனு மட்டும் கொடுக்குறேன், ஒரு கடிதத்தை மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னுடைய பொறுப்பற்ற தன்மையை இந்த அரசாங்கம் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்துல இது தொடர்ந்து பேசப்பட்டிருக்கணுமா, இந்த மின்சார சட்ட திருத்தம் இந்த சமயத்துல தேவையா அப்படின்றத இன்னைக்கு தமிழக அரசாங்கம் ஒரு பகிரங்கமான கேள்வியை எழுப்பியிருக்கணும். இன்றைய தினம் வரைக்கும் தமிழக முதலமைச்சர் அதுக்கான வெளிப்படையான கருத்துக்களை கொடுக்கல. ONGC நிறுவனத்தை எடுத்துக்கோங்க, தொடர்ந்து பேசலாம். தொடர்ச்சியா அடுக்கடுக்கான நிறைய விஷயங்களை, நிறைய உங்களுடைய இதுல இன்னும் என்னென்ன விஷயங்கள் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப தொடர்ச்சியா ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாம இந்த அரசு இருக்கிறது அப்படிங்கிறதே இந்த நோய் பரவலுக்கான ஒரு பெரிய காரணமா இருக்கு அப்படிங்கிறது தான் நேர்கள் வைக்கக்கூடிய அவங்களுடைய ஆதங்கமாகவும் இருக்கு. அதே மாதிரி மற்றவர்களோட கலந்து பேசாம இருக்கிறது, எதிர்கட்சிகளோட அல்லது மற்ற அதிகாரிகள், முன்னாள் அதிகாரிகளா இருக்கக்கூடியவங்க, மருத்துவர்களா இருக்கக்கூடியவங்க கூட எந்த ஆலோசனையுமே பெறாமல் இந்த அரசு தன்னிச்சையா நடந்துகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது என்ன மாதிரியான தாக்கத்தை இந்த விவகாரத்துல ஏற்படுத்தும்? நீங்க சொன்ன நல்ல கேள்வி கேட்டீங்க. நாங்க குற்றச்சாட்டா சொல்றேன்னு அந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தக்கூடாது தயவு செய்து. நாங்க சொல்றது வந்து நடைமுறையை சொல்றோம், நாட்டுல என்ன நடக்குன்னு சொல்லி. டைரக்டர் ஆஃப் பிரைமரி ஹெல்த் சென்டர்ல குழந்தைசாமின்னு ஒரு டைரக்டர் முன்னால இருந்தாரு, அவரு சொல்றதும் சரிதான். அதே போல இந்த அரசே நியமித்த 19 பேர் கொண்ட ஒரு நிபுணர் குழு, அந்த குழு அறிக்கையும் வெளியே வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமா ஒரு கருத்து, மருத்துவர்களுக்கு போதிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை, மருத்துவர்களுக்கு கோஆபரேட் பண்ணல. நீங்க உயர் நீதிமன்றம் வர போய் 135 பேரை நீங்க டிரான்ஸ்பர் பண்ணது தப்பு, அதை திரும்ப ரீஇன்ஸ்டிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறமா இதுவரை நடைமுறைப்படுத்திருக்கான்னு நீங்க சொல்லுங்க. நீங்க அப்போ மருத்துவர் தம்பி ராதாகிருஷ்ணன் சொல்லும் போது செவிலியர்கள்லாம் எங்க வந்திருக்காங்க, கலெக்டரேட்ல வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்க பிரச்சனைகளை காது கொடுத்து இவங்க கேட்கறது கிடையாது. நீங்க தலைவர் வெரி பிகினிங்ல சொல்றாரு, வெளிநாட்டுல இருந்து விமானத்துல வராங்க அவங்கள செக் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லி. இவங்க செக் பண்ணாங்களா? அசம்பிளில கிண்டல் பண்றாங்க, 70 வயசுக்கு மேல உள்ளவங்க தான் வரணும்னு சொல்லி நம்ம அண்ணன் துரைமுருகனை பார்த்து கிண்டல் அடிக்கிறாங்க அவங்க. அப்ப இது எவ்வளவு நேர்மறையான விவகாரத்தை உருவாக்கும் அப்படிங்கிறத நீங்க நல்லா தெளிவு பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்ல, 2-3 நாளையில சோமாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. சேலத்துக்கு போனோம் அவருக்கு, அங்க சொந்த இடத்துல போய், அதாவது அவங்க நம்முடைய முதல்வருக்கு ஒரு கணக்கு உண்டு, திங்கள் முதல் வெள்ளி வரை உள்ள கமிஷன்லாம் சென்னை கொண்டு வரணும், சனி ஞாயிறுல உள்ளதெல்லாம் சேலத்துக்கு கொண்டு வரணும். அப்ப சேலத்துக்கு வாரத்துக்கு ஒரு நாள் போவாங்க எப்படியும். அதுக்கு மேட்டூர் தண்ணி திறக்க போறேன்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லிட்டு போலாம், விவசாயிகளுக்கு கூட்டம் திருச்சியில போட போறேன்னு சாக்கு போக்கு சொல்லிட்டு போலாம், ஏதாவது சொல்லிட்டு போகும்போது அதே போற போக்குல 2-3 நாளையில இது சோமாயிரும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி எல்லாம் சொல்லிட்டு இப்ப கடைசி என்ன சொல்றாருன்னா, ஒரு கிராமத்திலயோ எங்கேயோ ஒரு பணக்கார வீட்லயோ ஏழை வீட்லயோ ஒரு நோயாளி வந்து நிறைய கஷ்டப்பட்டு அவங்கள நோயாளியை காப்பாத்திடலான்னு பார்ப்பாங்க, முடியல அப்படின்னு சொன்னா இன்னும் ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் அப்படிம்பாங்க. அதே போலதான் இப்ப அவர் சொல்றாரு, யாருக்கு தெரியும்னா என்னமோ நாங்க நெஞ்சே ஆண்டவரையும் பாருன்னு இவர் கையை விரிச்சிருந்தாரு. நீங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனையை சொல்லல அப்படிங்காரு. எவ்வளவு ஆலோசனை, மாஸ்க் கொடுங்க அப்படிங்காரு, வெண்டிலேட்டரை நிறைய வாங்க அப்படிங்காரு, ஐசியூ நிறைய உருவாக்குங்க அப்படிங்கிறாரு. மாஸ்க் கொடுக்கன்னு சொல்லி மாசம் என்னாச்சு, இதுவரை இன்னும் மாஸ்க் கொடுத்துருக்கா நீங்க? அப்ப மாஸ்க் வாங்கினாக்கி அதுல பெரிய லாபம் வராது.
அப்ப அதுல பற்றி இவங்களுடைய கான்சன்ட்ரேட் பண்றது கிடையாது. அவங்க 500 கோடி ரூபாய் குளம் தூர்வாரணும்னு சொன்னாங்க. 500 கோடி ரூபாயில கிட்டத்தட்ட பாதி அளவு அவருக்கு கிடைக்க 250 கோடி ரூபாய். அதுல எடுக்கிற முயற்சிய கொரோனா பாதுகாப்புக்கு அவங்க முயற்சி பண்றது கிடையாது. இப்ப நீங்க கொரோனாவை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா ஒரு முகமா எல்லாரும் சேர்ந்து ஒட்டு மொத்தமா இப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னா எளிதா பண்ணிட்டு போயிடலாம். நீங்க எதிர்கட்சி தலைவர்கிட்ட ஆலோசனை கேட்கணுமா அப்படின்னு சொன்னா அவர் என்ன மருத்துவரா அப்படின்னு கேட்கிறாரு. நான் கேட்க, ஐயா எடப்பாடி, நீங்க கூவத்தூர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியா நீங்க டாக்டர் படிச்சீங்க? உங்களுக்கு நீங்க சாத்தாங்குளம் சம்பவம் நடந்த உடனே ஒருவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்தார், இன்னொரு நோயுற்று இறந்தார், தகப்பனும் மகனையும் சொன்னீங்களே, நீங்க டாக்டர் தானே, பெரிய டாக்டர், நீங்க சொன்னதுக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அது வந்திருக்கணும் இல்ல? என்ன நடக்கு சாத்தாங்குளம்? அப்போ வாய் கொழுத்து போய் இருக்கிறாங்க. காரணம், பணம் கோடி கோடியா கொள்ளையடிக்கிறாங்க. அதுக்கு மத்திய அரசு இவங்களுக்கு துணையா இருக்கு. அதனாலதான் தம்பி ராதாகிருஷ்ணன் கூட சொல்லும் போது இந்த மின்துறையில ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பத்தை சொன்னாரு. ஒரு நல்ல அரசு அப்படின்னு சொன்னா இங்க எங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் இப்போ அதுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்காங்க. மட்டுமல்ல, இந்த திட்டம் கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கும் போது 20 லட்சம் பேருக்கு இலவச மின்சாரம் தந்திருக்காரு. இதை நீங்க நிறுத்த முடியாது, அந்த சரத்துக்கள் எல்லாம் நீங்க எடுத்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட பேச்சுன்னு சொல்லிருக்கலாமே. அதுவும் இந்த கொரோனா நேரத்துல இதெல்லாம் நீங்க என்கிட்ட பண்ணாங்க அப்படின்னு சொல்லிருக்கலாமே. ஏற்கனவே இந்த மின்சார வாரியத்துல எவ்வளவு குளறுபடி, எவ்வளவு தூரத்துக்கு இந்த விவகாரங்கள் எல்லாம் வரதுக்கு காரணமே இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு தானே. நீட் விவகாரத்தை எடுத்துக்கிட்டாங்க, அதே போலதானே இவங்க இன்னைக்கு டாஸ்மார்க் கடை திறக்கைக்கு எவ்வளவு வேகமா சுப்ரீம் கோர்ட் போறீங்க. நீட் விவகாரத்துல அவ்வளவு வேகமா பேர்க்கலாமே. இந்த விவசாயிகளுடைய இலவச மின்சாரத்துக்கு இப்ப நீங்க போலாமே. உங்களுக்கு எண்ணமும் நோக்கமும் கமிஷன் எங்கெல்லாம் வருமோ அந்த திசையை நோக்கி தான் நீங்க வேகமா போறீங்க. அதுக்கு மத்திய அரசு உங்களுக்கு துணையா இருக்கு அப்படின்னு நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த ஆட்சியில நடக்கக்கூடிய அத்தனை கொள்ளைகளையும் எல்லா இடங்களிலும் எல்லா தளங்களிலும் தலைவர் தளபதி ஸ்டாலின் எடுத்து சொல்லிக்கிட்டே வராங்க. இதே மாதிரிதான் 91 இருந்து 96 வரை ஒரு அரசு ஆட்டம் போட்டு இன்னைக்கு ஜெயில இருக்காங்க. ஜெயில இருக்கக்கூடிய ஆட்கள் ஒண்ணு இறந்து போனதுனால அவங்க இன்னைக்கு இல்ல, மற்றவங்க எல்லாம் உள்ளதா இருக்கிறாங்க. அதே நிலைதான் இன்னைக்கும். இந்த கிட்டத்தட்ட நம்ம எடப்பாடி ஆட்சியும் அதுக்கு முந்தின அம்மையார் ஆட்சியில இருந்து பண்ணின ஊழல் அவ்வளவும் பொக்கிஷமா தான் இருக்கு. இன்னும் மிக குறைந்த நாள்ல ஆட்சி மாற்றம் வரப்போகுது. தளபதி ஸ்டாலின் முதல்வராக போறாரு. இந்த வழக்குகள் எல்லாம் நிச்சயமாட்டு உயிர் பெறும். நீங்க அத்தனை பேரும் இருக்க வேண்டிய இடம் ஜெயில் தான், அதை தெரிஞ்சுடுங்க. நீங்க அதுல அண்ணன் வேலுமணியும் தப்ப முடியாது, நம்ம எடப்பாடியும் தப்ப முடியாது, ஓபிஎஸ் இபிஎஸ் யாரும் அதுல தப்ப முடியாது. நீங்க காமராஜ் ஒருவரு காமராஜ் பேரை வச்சுக்கிட்டு உணவுத்துறை அமைச்சரா இருக்கிறாரு. நீங்க மத்திய அரசு ஏப்ரல் மே ஜூன் 3 மாசத்துக்கும் ஒவ்வொரு நபருக்கும் 5 கிலோ அரிசியா கூடுதலா கொடுக்கன்னு 1,78,000 டன் கொடுத்தாங்க. அதே அளவுக்கு அவங்க 1 கோடி பேருக்கு கொடுத்தா நம்மளும் 1 கோடி 2 லட்சம் பேருக்கு வாங்கணும். இந்த ரெண்டையும் சேர்த்து 3 மாசமா 2,400 கோடி ரூபாய் அடிச்சிட்டீங்க நீங்க. அந்த விவகாரம் நாங்க விவகாரம் பண்ண பிறகு தலைவர் தளபதி ஸ்டாலின் அந்த இயக்கமும் உருவாக்குற பிறகு தானே இது நடக்கு. ஒரு உண்மையை சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னால ஜூம்ல தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களோட நாங்க ஓரிரு பேர் ஒரு முக்கிய பிரச்சனையை பற்றி பேசினோம். அப்போ தமிழ்நாட்டுல 1 முதல் 12ஆவது படிக்கக்கூடிய தமிழ் வழி கல்வி படிக்கவங்களுக்கு எப்படி கல்வி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தலைவர் டிஸ்கஸ் பண்ணும்போது தலைவர் ஒரு கருத்தை சொன்னாங்க. தொலைக்காட்சி மூலமாட்டு தெளிவாட்டு இப்படி பண்ணலாம், ஒவ்வொரு வகுப்புலையும் அந்த டீச்சர் எல்லாரையும் சேர்த்து உள்ளடக்கி ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு இப்படி பண்ணலான்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்லி தலைவர் ஒரு கருத்தை சொல்லி அதுக்கு என்ன செய்யலான்னு பிராக்டிக்கலா பண்ணிட்டு இருக்கும்போது இதை தெரிஞ்ச செங்கோட்டையன் அவர்கள் கல்வி அமைச்சர் நேற்று அவரு ஆன்லைன்ல பள்ளிக்கூடம் நடத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்க தலைவர் இப்படி ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லி ஒவ்வொரு தொலைக்காட்சியிலையும் 1/2 மணி நேரம் ஸ்லாட் எடுத்து அதன் மூலமா கல்வி போதிக்கலாம். அதுக்கு எத்தனை பேர்கிட்ட டிவி இருக்கு, டிவியோட சேர்த்து படிக்கிற பிள்ளைகளுக்கு செல்லு எவ்வளவு பேருக்கு இருக்கு, அது எப்படி இருக்குன்னு அதை முழுதுமே நீங்க மேல இருந்த வாரியா தலைவர் தளபதி ஸ்டாலின் பேச மாட்டாங்க. எதை எடுத்தாலும் அதுக்கு உண்மைத்தன்மை இருக்கான்னு அறிந்து புரிந்துதான் சொல்லுவாங்க. அது முழு வீச்சுல எல்லாம் ஏற்பாடு பண்ணி தலைவர் அறிக்கை வெளியிட போறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நேற்று ஆன்லைன்ல பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நேற்று முன்தினம் சொல்றாரு. ஆன்லைன் இல்ல அப்படின்னு நேற்று சொல்றாரு. அதுக்கப்புறம் தொலைக்காட்சி சொல்றாரு.
அதுக்கு என்ன புரிதல் இருக்கு? இல்ல இந்த விஷயங்கள்ல தொடர்ந்து மாற்றியான கருத்துக்கள், நீங்க ஆரம்பத்துல குறிப்பிட்ட மாதிரி 10ஆம் வகுப்பு தேர்வுல இருந்தே கல்லூரி இப்போ எல்லாத்துலயும் அந்த மாதிரி மாற்றி கருத்துக்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் ஐயா. ராதாகிருஷ்ணன், இப்போ இவ்வளவு பேண்டமிக்கான சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும் போதும் நீங்க குறிப்பிட்ட மாதிரியே இந்த பிரச்சனை தினம்தோறும் அவங்களோட இபி கார்டை எடுத்து சோசியல் மீடியால போட்டுக்கிட்டு இருக்காங்க. 2 மடங்கா 3 மடங்கா அதனுடைய கணக்கெடுப்போட விவரங்கள் வருது அப்படிங்கிறது இந்த பிரச்சனையாகட்டும், அல்லது இந்த மாதிரி குழந்தைகள் ஆரம்பத்திலிருந்தே குறிப்பிட்டுக்கிட்டு இருக்கிற விஷயம், குழந்தைகள் மேல அதிக கரிசனம் எடுக்கணும் இந்த காலகட்டத்துல அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு கிளாஸஸ் இருக்கு இல்ல, இந்த மாதிரியான பல்வேறு குளறுபடிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கறத நம்ம எப்படி இந்த விஷயத்தை அணுகலாம்? அரசாங்கம் உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை கொண்ட அரசாங்கமா இருந்திருந்ததுன்னா, இந்த முதல் நோயாளி தமிழ்நாட்டுல கண்டுபிடிக்கிற சமயத்திலே நம்ம ஜனவரி 30 கேரளாவில கண்டுபிடிச்ச உடனே அருகில் இருக்கக்கூடிய மாநிலமாக நம்ம துரித கதியில வேலையை துவங்கி இருக்கணும். அது தவறிய சமயத்துல தமிழ்நாட்டுல முதல் பேஷண்ட் கண்டுபிடிக்கும் போதே அதற்கான தொற்றுகளுக்கான வழிகளை கண்டுபிடிச்சிருக்கணும். ஆனா ஒருபோதும் அக்கறை இல்ல. இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய அடுத்த சில மாதங்களை தங்கள் கையிருப்புல வச்சுக்கிட்டு இருந்தா போதுமானது, அடுத்த ஆட்சி அமையுமா அமையாதுன்னு ஒரு பெரிய கேள்வியோட இருக்கிறாங்க. யாரு கட்சி இருக்குமா இல்லையான்ற ஒரு பெரிய கேள்வியோட இருக்கிறாங்க. அப்ப இவங்க இதற்கு பிறகாவது, ஏன்னா இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட அன்றாட மக்கள் இன்னைக்கு தெருவுல இறங்கி தெருவோரம் இருந்தவங்க, தெருவுல இருந்தவங்க எல்லாருமே சாப்பாடு இல்லாம இன்னைக்கு கொரோனாவில இறந்ததை தாண்டி உணவு இல்லாம இறந்தவங்க, சாலை விபத்துல இறந்தவங்க, மற்ற நோயாளிகளை ஐடென்டிஃபை பண்ண முடியாம, சொல்ல போனா இந்த டிபி பேஷண்ட ஐடென்டிபிகேஷனே பண்ண மாட்டேன்றாங்க. மற்ற எந்த மருத்துவத்துக்குமே ட்ரீட்மெண்டே ஸ்டார்ட் பண்ண மாட்டேன்றாங்க. எதனால நீ கோவிட் தான் பார்க்கணும்ன்றாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 60 லட்சம் பேர் தமிழ்நாட்டுல ஆரம்ப சுகாதார நிலையம் வழியாக பொது மருத்துவத்தை நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு எங்க போய் நிக்கிறாங்க? அப்போ அவங்களுக்கான ஆம்புலன்ஸ் ஷார்டேஜ்ல இருக்கு. ஒட்டுமொத்த பிரச்சனைய இந்த அரசாங்கம் ஒவ்வொரு வாரமும் கிளஸ்டர் பேர் சொல்றாங்க, இல்ல ஏதோ ஒரு பேரை சொல்றாங்க, ஹெட்லைன் கொடுக்கறது மட்டும்தான் அந்த அரசாங்கத்தோட வேலையாகவே நம்ம தொடர்ந்து பாக்குறோம். இதற்கு பிறகாவது அரசாங்கம் அக்கறையோட செயல்படணும்ன்றது குறைந்தபட்சம் கேட்கிறோம். இன்னைக்கு டிசாஸ்டர் ஒரு பேரிடர்னு அறிவிச்ச உடனே நம்ம 2004 சுனாமிக்கு பிறகுதான் தேசிய பேரிடருக்குன்னு சட்டம்னு ஒண்ணு வருது. 2005 இருந்து செயல்பாட்டுக்கு வந்த உடனடியாக எந்த பேரிடர் அறிவிக்கப்பட்டாலும் மாநில அளவிலான, மாவட்ட அளவிலான, நகர அளவிலான, உள்ளாட்சி அளவிலான குழுக்கள் நீங்க பிரிக்கணும் இருக்கு. இன்றைய தினம் வரைக்கும் பிரிக்கல. நேற்றைய தினம் நம்ம உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசாங்கத்தை கேள்வி கேட்டிருக்கு. நீங்க ஏன் இன்னும் வரைக்கும் குழுன்னு ஒண்ணு ஆரம்பிக்கல, ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா விவரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்க ஒரு கொரோனா தொற்று போன்ற ஒரு பேரிடர் காலங்கள்ல நீங்க உள்ளாட்சி தேர்தலே இன்னும் நடத்தல, நகரங்களுக்கான தேர்தல் நடத்தாம, அப்ப உள்ளாட்சிக்கு எப்படி நீங்க அந்த ட்ரீட்மெண்ட்டையோ மற்ற விஷயங்களோட நீங்க கட்டமைப்பையோ கொண்டு போக முடியும்? அரசாங்கம் நிறைய இடங்கள்ல தொடர்ந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு. இன்னும் ஒரு சிறப்பான செய்தி சொல்லணும்னா, நல்ல வேலையா அந்த கொரோனா சைனாவில இருந்து வந்தது இல்ல தமிழ்நாட்டுல உருவாயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால இதே விஜயபாஸ்கர் அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, இந்த நவம்பர் டிசம்பர் காலங்கள்ல மர்ம காய்ச்சல் இவ்வளவு டெக்னாலஜி சயின்டிபிக் எல்லாம் வந்ததுக்கு பிறகும் ஒரு ஜுரத்துக்கு மர்ம காய்ச்சல்னு ஒரு பேர் வச்சு இவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி அனுப்புறாங்க. அப்படிதான் கடந்த ஒரு 3-4 வருடமாக நடந்துகிட்டு இருந்தது. நல்ல வேலையா இது சைனாவில இருந்து வந்ததுனால இதுக்கு பேர் வச்சுட்டாங்க. இல்லைன்னா அதுவுமே தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒரு மர்ம காய்ச்சல்னு சொல்லி முடிச்சிருப்பாங்களே தவிர, ஒரு இறப்பை எடுத்துக்கங்களேன், ஒரு இறப்பா அக்கவுண்ட் பண்றது அந்த மனிதனுக்கு செய்யக்கூடிய குறைந்தபட்ச மரியாதை. அந்த மரியாதையை கூட இந்த அரசாங்கம் வழங்கல அப்படின்னா இது எந்த அடிப்படையில நம்ம மக்களுக்கான அரசாங்கமாக பார்க்க முடியும்? எவ்வளவு சர்வசாதாரணமாக நாங்க ஒரே ஒரு செய்தி சொல்லிடுறேன், எவ்வளவு சர்வசாதாரணமா இறப்ப நாங்க குறைச்சிக்கிட்டு இருக்கோம்னு ஒரு அப்பட்டமான பொய் சொல்றாங்க. இறப்புன்றது ஒவ்வொரு இறப்புமே முக்கியம். ஏன் நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும்னா, இன்னொரு இறப்பு நடக்காம தவிர்க்கிறதுக்காக நீங்க அந்த இறப்புக்கான காரணங்களை வெளிப்படுத்தணும், இறப்புக்கான காரணங்களை கண்டறியணும். ஆனா அதை விடுத்து நாங்க இறப்பை குறைச்சிருக்கோம்னா இறந்த ஒவ்வொரு உயிரும் முக்கியம் அந்த நாட்டுக்கு. அவங்களோட வரினாலதான், அவங்க போட்ட ஓட்டுனாலதான் இந்த ஆட்சி இன்னைக்கு இருக்கு. அப்ப அந்த இறப்பா இவங்க அக்கவுண்ட் பண்ணவோ அவங்களை அவமதிக்க செய்யறாங்கன்னா இந்த அரசாங்கம் எப்படி மக்களுக்கான அரசாங்கமாக இருக்கும்? நிச்சயமா ராதாகிருஷ்ணன் அண்ட் அப்பாவு அவர்கள் இணைந்து இந்த பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. உங்க கருத்து சொல்லுங்க சார்.
அதாவதுமா, நான் இதன் மூலம் நான் ஒண்ணே சொல்றேன் மத்திய அரசுக்கு. நீங்க மத்திய அரசு பிசிஆர் கிட் உட்பட இந்த மருத்துவத்துக்கு தேவையான உபகரணங்கள் வாங்குது. வெளிநாட்டுகள்ல இருக்கக்கூடிய நம்ம தூதரகம் மூலம் வாங்க வேண்டும். இடைத்தரகர்கள் மூலம் வாங்குவதை நிறுத்த வேண்டும். தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த மர்ம மரணத்தை பற்றி சொன்னாங்க. அவங்க அதுல எக்ஸ்பர்ட். அவங்க அம்மையார் ஜெயலலிதாவே இறந்ததுக்கு மர்ம மரணம் தான். எப்படி இறந்தாங்கன்னு இன்னும் தெரியல. நீ ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஆர்கே நகர் தேர்தலில் அந்த அம்மையார் மாதிரி பிரேதம் செய்து தெரு தெருவா கொண்டு போய் நியாயம் வேணும்னு கேட்டவர் அவங்க. அதனால மரணத்துல அவங்க எப்போதுமே உண்மையை ஒத்துக்கிட மாட்டாங்க. அவங்க மர்ம மரணமா தான் இதை பதிவு பண்ணுவாங்க. அம்மையார் ஜெயலலிதாக்கு போல இதே போல பல மரணங்கள் இருக்கு. கொடநாட்டுல இருக்கக்கூடிய மரணமா இருக்கட்டு, கொலை மரணமா இருக்கட்டு, பொள்ளாச்சி சம்பவமா இருக்கட்டு, தூத்துக்குடியில துப்பாக்கி சூடா இருக்கட்டு, எல்லாமே தலைவர் தளபதி ஸ்டாலின் முதல்வர் ஆனதுக்கு பிறகு இந்த மர்மங்கள் எல்லாம் நீங்கப்படும். அம்மையார் ஜெயலலிதாவும் எப்படி இறந்தாருங்கிறது மக்களுக்கு தெரியப்படும். இந்த கொரோனா காலத்துல இந்த அரசு மிக விரைவிலேயே இந்த நடவடிக்கை எடுக்க தவறுமானால் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில மிகப்பெரிய அளவுல மக்கள் கிளர்ந்து எழுவார்கள். ஏன்னா கட்டுப்படுத்த முடியல, கிராமம் பயம் வந்துட்டு. ஆனால் நிச்சயமாட்டு இது நடக்குங்கிறதான் மக்களுடைய கருத்தாட்டு இப்ப இருக்குங்கிறத இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமா இருவரும் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.